அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களும் கிடைக்கும். இவங்கள்ட்ட கிடைக்காத பொருட்கள்னு சொல்ல முடியாது. மளிகை ஜாமானத்துலேருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். மறக்காமல் வாங்குங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட இந்த வெப்சைட்குள்ளே எல்லா பொருட்களும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ அந்த தண்ணியில் பச்சை தண்ணியில் உருளைக்கிழங்கு ஊற வைக்கிறோம். அதை வந்து வேக வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா, மசாலா தோசை செய்ய போகிறோம். அந்த மசாலா தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி, ஏன்னா முழுசாக போட்டோம்னா வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால் 4 3 அரிஞ்சு இந்த மாதிரி போட்டு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்றோம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியா தண்ணியை பொறுத்து விசில் கம்மியாக வைக்க வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் 3 விசில்லேருந்து 4 விசில் வரைக்கும் கொடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா வேகும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம மசாலா தோசை செய்யும்போது நல்லாயிருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் வேகும்போது அந்த உப்பு வந்து அந்த உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காண்டி உப்பு கொஞ்சம் 1½ கை அளவுக்கு போட்டு, அதுக்கப்புறம் குக்கரை போட்டு ஒரு 3 விசிலு இல்லைனா 4 விசில் விடுவோங்க. உங்கள் ஏரியா தண்ணியை பொறுத்து. உப்பு தண்ணி நல்ல தண்ணி கொஞ்சம் ஒவ்வொரு டைம் மாதிரி வேகும். அதனால் அது விசில் வரட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு சீரகத்தெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பருப்பு சீரகம் எல்லாத்தையும் தாளிக்கிறோம். ஆமாம், விசில் வந்துருச்சுன்னா அந்த விசில் வந்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. தோலெல்லாம் தனியாக நீக்கிடுங்க. வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் போட்டு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அது வரைக்கும் அது ஆறுற வரைக்கும் நீங்கள் இதை இந்த மாதிரி தாளிக்கலாம். தாளிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இது போடுறது தான் வேலையே. கடுகு சீரகம் எல்லாம் போட்டாச்சு. தாளிச்சிட்ருக்காங்க. தாளிக்கிறதுக்காண்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா வெள்ளை வெந்தயம் கொடுங்க, இல்லைன்னா வந்து கருப்பு உளுந்து கொஞ்சம் போடுறோம். கருப்பு உளுந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி பதமான அளவுக்கு வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 6 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு செய்கிறோம். வீட்டில் ஒரு 5 பேர்த்துக்கு அளவுக்கு நான் இப்போ இந்த டிஷ் செய்ய போகிறேன். அதனால் வந்து நான் 5 பேர்த்துக்கு அளவான எவ்வளோ வேணுமோ அந்த பொருட்கள் மட்டும் தான் போடுறேன். இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா மசாலா தோசைக்கு நல்லா இருக்காது. அது வந்து நீட்டமாகறதுக்கு அந்த தோசைக்கு அதுக்கு செட் ஆகாமல் போயிடும். அதனால் வந்து பொடுசு ஆம்லேட்டுக்கு போடுற சைஸில் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போட்டு நல்லா வதங்கட்டும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கே தெரியும். அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுக்குங்க. ரொம்பவும் போட வேண்டாம். போட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட வேண்டியிருக்கும். ஒரு 2 தக்காளி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப போட்டால் புளிப்பு ஏறிடும். அதனால் வந்து 2 தக்காளி அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மிளகாயும் இஞ்சியும் வச்சு நம்ம இடிக்க போகிறோம். இந்த மாதிரி 3 இஞ்சி சின்னது 3 இஞ்சி பச்சை மிளகாயை வந்து நம்ம இந்த மாதிரி இடிக்கிறோம். நல்லா ரொம்ப நொய்யாக இடிக்கணும். இடிச்சுட்டு இந்த மாதிரி கையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இடிக்க வேண்டியது வரும். அந்தளவுக்கு இடித்து இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே போட வேண்டாம். ஏன்னா காரம் ஏறிடும். அதனால் வந்து போட்டு காரத்துக்கு கொஞ்சமாக வர மிளகா பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறோம் பேருக்கு. அதுக்கு வந்து பெப்பர் பொடி அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்றோம். மசாலா நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகும். அது அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இது நான் சொன்னேன்ல, அந்த உருளைக்கிழங்கு அந்த தோலெல்லாம் உரித்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையிலே பிணைஞ்சி போடுங்க. இல்லைன்னா அப்படியே போட்டிங்கன்னா அப்புறம் அங்கே சட்டியில் போட்டு நம்ம இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கரண்டியில் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் முன்னாடியே கையிலேயே வச்சு இந்த மாதிரி பிணைஞ்சி விட்ருங்க. சாப்பாடை பிணையிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டிங்கன்னா தான் மசாலா தோசைக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் பிணையாமல் இப்படியே கொண்டு போய் போட்டிங்கன்னா மசாலா தோசைக்கு நல்லா இருக்காது. மாதிரி போட்டேன்னா எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டி விடணும். நல்லா எல்லா மசாலாவும் அந்த உருளைக்கிழங்குல ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுப்பில் கடாயில் சூடாக நெருப்பு எரியும் போதே நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணல, கொஞ்சம் இருக்குது. இன்னொரு இதை கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே நம்ம அதிலேயே வேக வச்சிட்டோம். உருளைக்கிழங்கு இதில் வேக வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க.
கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த இந்த டைப் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ தோசையை விட்றோம். அங்கே ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து தோசையும் பக்கத்துலேயே விட்டுக்கிறோம். இந்த கல் எந்த கல்லுன்னு பார்க்கணுன்னா இது வந்து இண்டியான் கல்லுன்னு சொல்லுவாங்க. இண்டியான் கல்லுன்னு சொல்லுவாங்க. இண்டியான் கல்லுன்னு சொல்லுவாங்க. இரும்பு கல் இல்லை, இது ஒரு வார்ப்பு மண் மாதிரி. இது இண்டியான் கல். அதில் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கிறோம். ஓரளவுக்கு ஆனால் தோசை ஊற்றின அடுத்த செகண்டே நம்ம வந்து அந்த இதை போட்டுறக்கூடாது. நல்லாலாம் போயிடும். ஏன்னா அந்த மாவு வந்து வெந்து வேகாத மாதிரி ஆகி போயிடும். அந்த இது தோசை ஃப்ளேவரையே கெடுத்துடும். நல்லா தோசை வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பேக்கேஜ் பண்ண முடியும். அதனால் வந்து கொஞ்சம் விட்ருங்க அப்படியே. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நீவியும் விட்ருங்க. நீவி விடும்போது நல்லா வெந்துடும் வேகமாக. அப்போ சைடு வேணால் எண்ணெயெல்லாம் விட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சம். ஒருத்தர் எண்ணெயில் யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எண்ணெய் வேணுங்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த தோசை கல்லில் செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் எண்ணெய் செட் ஆகாதவங்களுக்கு நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது எண்ணெய் வந்து. இந்த மாதிரி போட்டோம். தோசை வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி நாங்கள் லைட்டாக எல்லா பக்கம் அப்ளை பண்ண வேண்டாம். ஒன்ஸ் அரை தோசைக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா மூடி வைக்கும்போது பிச்சு எடுக்கிறதுக்கு போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டே கெடுத்துடும். ஒரு அரைவாசி தான், அரைவாசி இந்த மாதிரி நீவிட்டு அரைவாசி மட்டும் போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு தோசை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.